வணக்கம். பழக்கங்களால் வளமுடன் வாழ என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? ஹேபிட் மேனேஜ்மெண்ட். அதுல எனக்கு உதவும் பழக்கம்ல முறையாக சாப்பிடும் பழக்கம். அதுதான் படிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? சரி, லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு செல்லக்குட்டி ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அதாவது இப்ப சாப்பிடும் பழக்கம் அதை வச்சே நம்ம உடம்ப நீண்ட நாள் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்றேன். ஆனா சில பேர் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இன்னைக்கு நம்ம திருவள்ளுவர் தாத்தா ஒரு டிப்ஸ் நமக்கு சொல்லி தர போறாங்க. என்ன டிப்ஸ் அப்படின்னா, அதாவது நம்ம சாப்பிடும் சாப்பாடு தான் என்னது கடவுள். நம்ம எப்பவுமே என்ன பண்றோம், சாப்பிடுறதுக்கு முன்னாடி பிரேயர் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் இல்லையா? அதுதான் ஒரு குட் ஹேபிட். ஏன் பிரேயர் பண்றோம்? இந்த சாப்பாடு கொடுத்த கடவுளுக்கு நன்றி. அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு என் உடம்புக்கு ஆரோக்கியத்தை தான் தரணும், எனக்கு எந்த நோயும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரேயர் பண்றோம் இல்லையா? அப்ப அந்த சாப்பாடே என்னது ஒரு கடவுள் மாதிரி தான். அப்ப அந்த சாப்பாடை சாப்பிடும் பொழுது நிச்சயமா அந்த சாப்பாடு என்ன பண்ணும், நமக்கு நோயே வராம நம்மள காக்கும். அத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம காக்குற கடவுள் எது? நம்ம சாப்பிடுற சாப்பாடு தான். அப்ப சாப்பிடுற சாப்பாடே கடவுளா இருக்கும் பொழுது நமக்கு நிச்சயமா இந்த உடம்ப நீண்ட நாள் வச்சுக்க முடியும் இல்லையா, நோயே வராம. சரி, அதுக்கு சில மந்திரங்கள் மாதிரி சில டிப்ஸ் நம்ம திருவள்ளுவர் தாத்தா நமக்கு சொல்லி தராங்க. இது எப்பவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்னது அது? அதாவது எப்பவுமே பசி எடுக்கலைன்னா சாப்பிடக்கூடாது. பசிச்சுதான் சாப்பிடணும். பசி இல்லைன்னா என்ன பண்ணக்கூடாது? ஃபுட்டுக்கு நோ சொல்லிடணும். அடுத்தது செரிமானம். செரிமானம் செரிமானம் ஆயிடுச்சான்னு எப்படி தெரியும்? செரிமானம் ஆயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா பசிக்கும். சரிங்களா? அப்ப பசிக்கலனால என்ன அர்த்தம்? நமக்கு செரிமானம் ஆகல, நமக்கு டைஜஸ்ட் ஆகலன்னு அர்த்தம். சரிங்களா? வயிறு இன்னமும் ஃபுல்லா தான் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு டைம் கொடுக்கணும் இல்லையா? அப்ப செரிமானம் ஆகாமலேயே திரும்ப திரும்ப நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஏற்கனவே வயிறு ஃபுல்லா சாப்பாடு இருக்கு, திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வாமிட்டிங்கோ இல்ல ஃபுட் பாய்சனோ ஆயிடும். அதனால நம்ம திருவள்ளுவர் தாத்தா என்ன சொல்றாங்க, எப்பவுமே செரிமானம் ஆகலைன்னா சாப்பிடக்கூடாது. செரிமானம் ஆகலைன்னா நிச்சயமா பசி எடுக்காது, அதனால சாப்பிடக்கூடாது, நோ சொல்லிடணும். இதை எப்பவுமே என்ன பண்ணணும், நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும், கடைபிடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் கூட இதுல இருந்து டீவியேட் ஆகக்கூடாது, மாறக்கூடாது அப்படின்ட்டு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி தராங்க. இந்த டிப்ஸ மந்திரம் மாதிரி நீங்க எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, மந்திரம்னா என்னது? சாமி கிட்ட போய் நின்னுகிட்டு நம்ம சில மந்திரங்கள்லாம் சொல்றோம் இல்லையா? ஓம் கம் கணபதியே நமக இப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம இந்த விஷயங்களை ஒரு மந்திரம் போல நம்ம எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். சரிங்களா? பசிக்காம சாப்பிடக்கூடாது, பசிக்கலைன்னா செரிமானம் ஆகலைன்னு அர்த்தம். அது எப்பவுமே நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நீங்க எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். சரிங்களா? இங்க ஒருத்தர் என்ன பண்றாரு பாருங்க, அவருக்கு செரிமானம் ஆகல, அதனால பசிக்கல. சரிங்களா? அவர் எப்பவுமே இதை என்ன பண்றாரு, ஃபாலோ பண்றாரு. என்ன ஃபாலோ பண்றாரு பாருங்க. இத சாப்பாடு கொடுத்தா கூட வேணான்னு அப்படியே இருக்காரு. இப்படிதான் நம்ம இருக்கணும். சரிங்களா? இதுதான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா மருந்துன்ற அதிகாரத்துல நமக்கு சொல்லி தராங்க. என்ன குறள் அது? மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. அதாவது மாறுபாடு இல்லாத உண்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, அதாவது நம்ம பசிக்கு மாறுபாடு இல்லாம, செரிமானத்துக்கு மாறுபாடு இல்லாம, சரிங்களா, அந்த மாதிரி சாப்பாடு நம்ம மறுத்து உண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பசிக்கு மாறுபாடுனாக்கா, இப்ப எவ்வளவு பசிக்குதோ அதுக்கேத்த மாதிரிதான் சாப்பிடணும். சாப்பாடு நல்லா இருக்கேன்னு அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி செரிமானம். செரிமானம் கொஞ்சம் செரிமானம் ஆனா கொஞ்சம் தான் பசிக்கும். சரிங்களா? அதுலயும் நம்ம, அதாவது நம்ம செரிமானத்துக்கு மாறுபாடு இல்லாத உண்டினாக்கா, நம்ம எப்பவுமே எப்படி செமி சாலிட் ஃபுட்டு தான் சாப்பிடணும். எப்பவுமே எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடணும்? செமி சாலிட். அதாவது அப்பதான் நமக்கு ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். ஈஸியா டைஜஸ்ட் ஆகுற மாதிரியான ஃபுட்டை தான் சாப்பிடணும். அதே மாதிரி
பசி அளவுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம சாப்பிடணும். சரிங்களா? அத வந்து என்ன பண்ணணும், நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்ணணும். அதுல எந்த வித மாறுபாடும், டீவியேஷனும் நடக்கக்கூடாது. பசியோட அளவுக்கு ஏத்த மாதிரி தான் சாப்பிடணும். அதுலயும் எந்தவித டீவியேஷனும் நடக்கக்கூடாது. செரிமானம் நமக்கு செரிமானம் ஆகுற மாதிரியான சாப்பாடு தான் சாப்பிடணும். அதுல இருந்து எந்த டீவியேஷனும் ஆகக்கூடாது. எப்பவுமே இதை கடைபிடிக்கணும். அதுல இருந்து எந்த டீவியேஷனும் ஆகக்கூடாது. சரிங்களா? இப்ப இதுக்கு மாறுபாடு ஏற்படுற மாதிரி டீவியேட் ஆகுற மாதிரி ஏதாவது ஃபுட் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்? மறுத்து உண்ணின். மறுத்துன்னா என்னது? அது வேண்டாம்னு அதை தவிர்த்து நம்ம பசிக்கு செரிமானத்துக்கு ஏத்த மாதிரி சாப்பாடு தான் நம்ம சாப்பிடணும். இங்க ஒருத்தர் மறுக்கிறாரு பாருங்க. இந்த மாதிரி நம்மளும் நோ சொல்லிடணும். சொல்லிங்களா? அப்படி செஞ்சோம்னா நமக்கு ஊறுபாடு இல்லை உயிருக்கு. ஊறுபாடுன்னா என்னது? அந்த துன்பம், நோய். அது வந்து நம்ம அந்த நோயின்றது நமக்கு இல்லை. அதாவது நோயினால நமக்கு என்னதான் வரும்? அந்த கஷ்டம். அதுதான் இங்க சொல்றாங்க. அது இல்லவே இருக்கவே இருக்காது. எதுக்கு? நம்ம உயிருக்கு. உயிர்னா என்னது? உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம உயிரோட இருக்கிறோன்ற நம்ம உடம்புல உயிர் இருந்தாதான் நம்மளால இந்த உலகத்துல வாழ முடியும். இப்ப இந்த உயிருக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுடுச்சுன்னா இந்த உயிர் நம்ம உடம்ப விட்டு போயிடும். எப்போ உடம்ப விட்டு போகும்? நம்ம உடம்புக்கு நோய் வந்துடுச்சுன்னா இந்த உயிர் வந்து ரொம்ப துன்பப்பட்டு நம்ம உடம்ப விட்டு போயிடும். அப்படி இல்லாம இந்த உயிர் நம்மளோட இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எந்தவித கஷ்டமும் வரக்கூடாதுன்னா நம்ம இந்த மாதிரி தான் சாப்பிடணும். சரிங்களா? இத ஒரு மந்திரம் மாதிரி வச்சுக்கணும். மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு. பசியில பசிக்கு மாறுபாடு இல்லாம சாப்பிடணும். செரிமானத்துக்கு மாறுபாடு இல்லாம சாப்பிடணும். அதாவது இது எப்பவுமே ஃபாலோ பண்றதுல எந்தவித மாறுபாடும் இல்லாம நம்ம அந்த உணவை எடுத்துக்கணும். இதை தாண்டி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த உணவை நம்ம மறுத்து சொல்லணும். இந்த சாப்பாடு எனக்கு வேணாம்னு சொல்லி நம்ம இருக்கணும். அப்படி இருந்தா நமக்கு நமக்கு துன்பம், அந்த நோய் அப்படின்றது இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் தாத்தா ரொம்ப அழகா சொல்லி தராங்க செல்லக்குட்டீஸ். இப்ப இத வந்து நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க வந்து சொல்லும் பொழுது இந்த மாதிரி ஒரு மந்திரத்தை நீ ஃபாலோ பண்ணினா உன்னால வந்து உன்னால அனலைஸ் பண்ணி ஆராய்ஞ்சு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீ வந்து செய்யணும் செய்யக்கூடாதுன்னு உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நீ வந்து நிச்சயமா நீண்ட நாள் வாழலாம் அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் பண்ணலாம். சரிங்களா? சரி, இப்ப வந்து சொன்ன உடனே மறுபடியும் அந்த செல்லக்குட்டிக்கு ஒரு டவுட் வந்தது. என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஆராய்ஞ்சு நம்ம வந்து அந்த விஷயங்களை செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்க இல்லையா? அது வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களா இருக்கும்? அதையும் சொல்லிடுங்களேன். அதையும் சேர்த்து என் ஃப்ரெண்டுக்கு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? இப்படி இந்த மந்திரத்தை ஃபாலோ பண்ணும் பொழுது என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஆராய்வோம்? என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சாப்பிடும் போது செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு நம்ம ஆராய்வோம். அதை நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த அந்த ஸ்டெப்ஸ் சொல்லி அனுப்புங்களேன். என்னென்ன மாதிரியான விஷயங்களா இருக்கும்னு. சரிங்களா? இதுதான் எனக்கு அசைன்மெண்ட். தேங்க்யூ.